ஓம் முருகா! அனைவருக்கும் வணக்கம். வாங்க மார்க்கெட்டில இன்னைக்கு என்ன நடந்திருக்கு, நாளைக்கு என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி பார்த்தரலாம். ஃபர்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி பார்த்தரலாம். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் வந்து டைரக்ட்டா வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆச்சு. ஃப்ளாட் ஓப்பன் ஆயிட்டு ஃபர்ஸ்ட்டு 15 மினிட் கேண்டில் வந்து ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிருச்சு. ஆக்சுவலா என்னன்னா, இந்த ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆயிட்டோனே என்னன்னா, கீழேருந்து இவ்வளோ தூரம் பையிங் போனவங்களுக்குலாம் ஸ்டாப் லாஸ் போட ஒரு பிளேஸ் தேவை. ஸோ அழகா இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருச்சுன்னா, ஒரே இடத்துல கன்சால்டேஷன் ஆச்சு. கிட்டத்தட்ட 54,000 லெவல்லேயே வந்து கன்சால்டேஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த லெவலை பிரேக் அவுட் கொடுக்கும்போது அழகான ஒரு ட்ரேட் கிடச்சி அது மேலே பார்த்தீங்கன்னா 200 பாயிண்ட் வரைக்கும் மேலே போச்சு. ஸோ வந்து பையிங் சைடு வந்து ரொம்ப அழகாகவே மார்க்கெட் வந்து இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கு. ஏன்னா 54,000க்கு மேலே தான் க்ளோசிங் இருக்குது. சரி, டே கேண்டில் பார்த்துருவோம். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 நாளாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து கன்டினியூவாக க்ரீன் கேண்டில் தான் வந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து இதுக்கடுத்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரெட் கேண்டில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து ஓப்பனிங்கை பொறுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துடலாம். மார்க்கெட் ஓப்பனிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நாளைக்கு ஒருவேளை மார்க்கெட் வந்து வழக்கம் போல் ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் மார்க்கெட் வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது ஒரு 300 பாயிண்ட் மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. பண்ணாமையே மார்க்கெட் ஃப்ளாட் ஓப்பன் ஆகி இந்த இடத்துக்குள்ளேயே ட்ரேட் நடந்து இதை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகும்போது நம்ம வந்து மேலே ட்ரேட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மேலே போய் 54,500 லெவலில் ஒரு வேளை நாளைக்கு தொட்டுருச்சு அப்படின்ற பட்சத்தில் அந்த இடத்துல பேட்டர்ன் ஏதாவது ஃபார்ம் ஆகுது, அதை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்ற இடத்துல நம்ம அந்த இடத்துல வந்து ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா அது திரும்ப ரிவேஸ் வந்து கீழே பாட்டம் திரும்பவும் தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. மார்க்கெட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா மார்க்கெட் இங்கேருந்து போய் இங்கே வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ வந்து சப்போஸ் நாளைக்கு வந்து மார்க்கெட் வந்து இந்த இடத்துல எங்கேயா ஓப்பன் ஆகி இமீடியட்டாக வந்து 54,000 லெவலில் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. திரும்பவும் வந்து ஒரு ரிவர்ஸ் கேண்டில் ஒன்று ஃபார்ம் ஆகணும். ஃபார்ம் ஆகிட்டு திரும்பவும் வந்து இந்த ப்ரீவியஸ் லோவை வந்து பிரேக் அவுட் பண்ணி கீழே வர பட்சத்தில் வந்து நம்ம ஆப்போசிட் சைட் ட்ரேட் எடுக்கலாம். கிட்டத்தட்ட 53,500 லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு இது ஒரு டார்கெட்டாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மார்க்கெட் ஒருவேளை மேலே ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்துட்டோம். கீழே ஓப்பன் ஆகி ரிவேஸில் போயிட்டு திரும்ப அதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நம்ம அந்த ட்ரேட் எடுக்கலாம். என்ன ஒன்றுனா இந்த இடத்துல வந்து ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட்டும் இருக்குது. அது போக 54,000 வந்து ரவுண்ட் லெவல் பிரேக் அவுட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல வந்து என்னாங்கன்னா ஒரு பேட்டர்ன் வந்து பிரேக் அவுட் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே என்ன ஆகும்னா ஒரு பேட்டர்ன் மாடல்லையும் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் கீழே வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா மேலே போகும். மேலே போயிட்டு 54,500 லெவலில் ஒருவேளை பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா, ஏன்னா இந்த இடத்துல வந்து நமக்கு இன்னும் ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகுதுன்றனால ஸோ எங்கெல்லாம் கேண்டில் ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கும் அங்கெல்லாம் வந்து அவங்களோட ப்ராஃபிட் புக்கிங் வரும்போது அவங்க கூடவே நம்மளும் ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கான பாசிபிலிட்டி வந்து தேடிக்கிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட்டு நிஃப்டி 50 பார்த்துடலாம். நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, நிஃப்டி 50 வந்து இன்றைக்கி வந்து நல்லா ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு. மார்க்கெட் கேப் அப் ஓப்பன் ஆகிட்டோன்னா திரும்பவும் கீழே வந்து ப்ரீவியஸ் லோவை வந்து டச் பண்ணிச்சு. நேற்றோட ப்ரீவியஸ் லோவை டச் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே இருந்து வந்து பேட்டர்ன் ஃபார்ம் ஆகி ப்ரீவியஸ் ஐயையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வந்து இது ஒரு ஸ்ட்ராங்காகவே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்ட்ராங்காக தான் வந்து கேண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. பையிங் சைடு வந்து ரொம்ப சப்போர்ட் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நாளைக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்ற பட்சத்தில் ஒரு வேளை கேப் அப் ஓப்பன் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் நாளைக்கு வந்து பேங்க் நிஃப்டி இதுவும் வந்து ஒரு கேப் அப் ஓப்பாக வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அப்படின்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஒருவேளை கேப் அப் ஓப்பன் ஆகி அந்த இடத்துல வந்து நமக்கு பேட்டர்ன் வந்து எதில் ஃபார்ம் ஆகி பிரேக் அவுட் கொடுத்தாலும் சரி, அந்த இடத்துல நம்ம ட்ரேட் இருக்கும்போது ப்ரீவியஸ் லோ தொட்டு இந்த இடத்துல வரதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. நாளைக்கு வந்து ஃபின் நிஃப்டியோட எக்ஸ்பெரி அதுவும் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துடலாம். ஃபின் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட அதுவும் சேம் தான். அதுக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து இந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஆனால் என்னென்னா மார்க்கெட் வந்து ஆல்ரெடி வந்து ஃபின் நிஃப்டி வந்து 25,000 வந்து ரவுண்ட் லெவலில் வந்து மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. டே கேண்டில் பார்த்துருவோம். டே கேண்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 டேஸாக போயிடுச்சு. 25,000 ரவுண்ட் லெவல் ஆல்ரெடி வந்து இது இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கலாம். ஸோ வந்து நாளைக்கு மார்க்கெட் வந்து சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆயிடுச்சு டேரெக்டாக அப்படின்ற பட்சத்தில் மார்னிங்லேயே வந்து நம்ம ஒரு ப்ராஃபிட் புக்கிங் வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஏன்னா டேரெக்டாக த்ரூவாக வந்து மார்க்கெட் கீழே வர இடத்துல இந்த இடத்துல பேட்டர்ன் ரிவர்ஸ் ஆகி கீழே போகும்போது நம்ம திரும்பவும் இந்த இதில் வந்து 24,600 650 லெவல் வரைக்கும் தொடர்றதுக்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. சப்போஸ் கேப் அப் ஓப்பன் ஆகலை, மார்க்கெட் வந்து ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை பிரேக் அவுட் பண்ணாமல் கிட்டத்தட்ட இதே இடத்துல ட்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா
செகண்ட் ஹாஃப் கிட்ட இந்த இடத்துல பிரேக் அவுட் கொடுக்கும்போது திரும்ப இன்னும் நல்ல மூவ்மெண்ட் வந்து மேலே, ஏன்னா 25,000 வந்து ரவுண்ட் லெவல். இந்த இடத்துல வந்து ரொம்ப நேரம் கன்சல்டேஷன் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பையர் ஆட் ஆகிட்டு இருப்பாங்க. ஸோ இதை பிரேக் அவுட் கொடுக்கும்போது நல்லா ஸ்ட்ராங்காக மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி கேப் டவுன் ஓப்பன் ஆகிட்டாலும் நமக்கு இந்த இடத்துல வந்து ஸ்ட்ராங்காக ரிவர்ஸ் கேண்டில் ஃபார்ம் ஆகி இதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும் ட்ரேட் எடுக்கலாம். கேப் அப் ஓப்பன் ஆனாலும் சரி, கேப் டவுன் ஓப்பன் ஆனாலும் ரிவர்ஸ் சைடு கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஃப்ளாட் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா இந்த இது கன்சல்டேஷன் பண்ணி மேலே போகிற இடத்துல மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி நாளைக்கு இதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் வந்து கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். இதில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போடுற வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க.